இங்கே இருக்கிறதுக்கு. அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியாக உழைச்சிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையாக பதிவு செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட விட்டுறேன். முதல்ல நன்றி ஞானவேல் சார், ரஞ்சித் சார், விக்ரம் சார் என்னை இந்த படத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு நான் ஒரு பெரிய வாய்ப்பா பார்க்குறேன். என் வாய்ப்பை நான் என் பெஸ்டா நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள், தாண்டவம்க்கு அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள். ஏழு விஜய் இருக்காரு. ஸோ அவர் தான் தெய்வ திருமகளில் ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டாரு விக்ரம் சாரோட. ஸோ ஒரு ஐகானிக்கான இது ஒரு காம்பினேஷனா தெய்வ திருமகளுக்கு அப்புறம் கண்டிப்பா அமையும் நான் நம்புறேன். ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஃபிலிம். இது எங்க எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமா இருக்கு. அதுல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார். அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் அவரோட பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டா இந்த படம் ஒரு கோல்டா அமையும் சார். உங்களுக்கு இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ஒரு டாப்ல கொண்டு போகும் நான் வேண்டிக்கிறேன். இவங்க எல்லாருடைய உழைப்புல நானும் இருக்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஜெனி. நீங்க ப்ளீஸ் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நீங்க தான் இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முழுமையா படத்தை பார்த்த முதல் நபர். ஸோ படம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. டே ஒன்ல இருந்து இந்த படம் மேல எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கு. சில படங்கள் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ 1001 எனக்கு கிடைச்சது, மதராசப்பட்டினம்ல கிடைச்சது, அந்த மாதிரி வெயில், அந்த மாதிரி சில படங்கள் அமையும். அசூரன் அந்த மாதிரி ஐ ஃபீல் தங்கலான் எனக்கு அப்படி ஒரு படமா இருக்கும். எங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. அண்ட் உங்களோட இசையில பெர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்க பார்த்துட்டோம். பட் நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஏறி ஒரு 2 லைனாவது எங்களுக்காக ப்ளீஸ் உங்க ஃபேன்ஸ்க்காக பாருங்க. அந்த பாட்டுல நான் முதல்ல 2 லைன் தான் பாடி இருக்கேன். அதுதான் திருப்பி திருப்பி வரும். அதை நான் பாடுறேன். லானே தங்கலானே வெல்லுவானே ஆதிமோனே லானே தங்கலானே வெல்லுவானே கங்கம்மாள். எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெட் மீ சே அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே a few things about my team. We're here to celebrate the musical aspect of Tangalan. அப்போ அதுக்கு ஜிவி பிரகாஷ், this is my first film with you as in you've done music. ஆனா நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி. நீங்க நடிகைங்கிறதும் ஒரு பெரிய விஷயம்தான். So as an actor I respect that. Your mind is expanding all the time and that's wonderful. நீங்க இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக் has elevated everything. அப்போ அதுக்காக நீங்க பண்ண ரிசர்ச்சுக்கு, அதுக்கு நீங்க காமிச்ச அந்த டெடிகேஷனுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எலிவேட்டிங் அவர் ஒர்க் as well. அப்புறம் ஸ்டுடியோ கிரீன், ஆப்வியஸ்லி நம்ம பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கிவிங் பிளாக் பஸ்டர் ஒன் ஆஃப்டர் தி அதர். உலகத்தர திரைப்படங்கள் கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நவ் டு கம் டு ரஞ்சித். ஏன்னா நம்ம கங்கம்மாள் பற்றி பேசும்போது நான் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை. அண்ட் அது if will it come true or no, I didn't know. Many issues came up. இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் I didn't get it. ஆனா அது ஒரு காரணம் இருக்கு. நான் கங்கம்மாளா தான் இருக்கணும். I think அது it's written somewhere. So when he called me, I immediately wanted to say yes. ஆனா நான் ரொம்ப டார்ச்சர் பண்றேன். அவங்கள questions எல்லாம் கேட்டு நரேஷன் வேணும்னு சொல்லி. ஆனா he was very patient, at least in the beginning. இந்த கங்கம்மாங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை, அவங்க உருவாக்குன உலகங்கள், கதைகள், பாலிடிக்ஸ், இதுக்கெல்லாம் நான் ஐ எம் கம்ப்ளீட்லி அலைன்ட் வித் யூ. அண்ட் அதுக்காக உங்கள் கூட இந்த கங்கம்மாவா வாழ சான்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ், நன்றி. எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி. ஜிவி பிரதர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஜிவி டார்லிங் எங்களுடைய
ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸ் 1901 ஆக்சுவலாக 14-15 இயர்ஸாக நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 12-13 இயர்ஸாக ப்ரொஃபஷனலாக அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டெக்னீஷியன் நம்ம கமிட் ஆகிட்டு உள்ள வந்துட்டோம்னா ஸோ அந்த விஷயத்துல எனக்கு பயமே இல்லை. அது அவரு ஓன் பண்ணி அவரோட படமா அதை ஓன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அதுல குவாலிட்டி கொடுக்கறது வந்து அவரு மாதிரி சப்போர்ட் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் டார்லிங். ஐ லவ் யூ. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த லவ்லி சாங்ஸ் ஆஃப் தங்கலான். அண்ட் பிஜிஎம் எனக்கு இன்னும் டைரக்டர் காட்ட மாட்டேங்கிறாரு. ஸோ புகழ்ந்துட்டே இருக்காரு. எப்போ நான் பேசினாலும் கிழிச்சிட்டாரு சார், பின்னிட்டாப்ல ஜிவி அப்படின்ட்டு புகழ்ந்துட்டே இருக்காரு. ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். அப்புறம் படத்தோட டெக்னீஷியன்ஸ் செல்வா வந்து எனக்கு எடிட்டர் செல்வா வந்து எனக்கு ஸ்டுடியோ கிரீனோட very closely connected person, emotionally connected person. Thank you Selva for all the effort and whatever you did with your hard work. Appuram Kishore brother, Sam master, Sandy master, appuram idhula vandu romba hard work வந்து நிறைய எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. காஸ்டியூம்ல இருந்து இவங்க சிஸ்டருக்கு தேங்க்ஸ். ஏன்னா இது சாதாரண ஒர்க் இல்லை. எந்த இடத்துலையும் அது வந்து அன்ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சிடக்கூடாது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்களுடைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 11 பேர் இருக்காங்க. பாலா எல்லாம் உண்மையாகவே அவங்களோட ஒர்க் வந்து எல்லாரும் வந்து நான் ஒரு இன்னொரு 3 வருஷம் 4 வருஷத்துல எல்லாருடைய கார்டும் டைரக்டர் கார்டில் நான் பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்களோட சின்சியாரிட்டி ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு. விக்ரம் சார் சொல்லிட்டு இருந்தாரு, யாரோ ஒருத்தர் அவர் பேரை நான் மறந்துட்டேன், கோபியா சார் எடுத்து வச்சாருன்னா இறக்கவே மாட்டாரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ எல்லா டீமுக்கும், எல்லா கிராஃப்ட்டுக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைமு நிறைய ஆக்டர்ஸோட இந்த படத்தில் ஸ்டுடியோ கிரீன் ஒர்க் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் ரஞ்சித் சார். ஸோ இந்த நேரத்தில் எல்லாரும் பேர் சொல்லணும்னா பேர் வர மாட்டேங்குது, எல்லாம் கேரக்டர் நேம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும், பசுபதி அண்ணன் ஆகட்டும், டேனியல் சார் ஆகட்டும், நம்ம தலைவன் மறுபடியும் கேரக்டர் மெட்ராஸ் கேரக்டர் நேம் தான் வருது டாலி, அஸ்ரானி நான் அவங்க இன்டர்வியூவில் ஏதோ இங்கிலீஷில் பேசியிருந்தாங்க. நான் உடனே வந்துட்டு அவங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஆள் கிடையாதான்னு கேட்டேன். நான் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க ஏதோ மாடல் அவங்க ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணினாரு, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஆல் சன் கேரக்டர் பண்ண அவங்க பார்வதி மேடம் சன் கேரக்டர் பண்ணவங்க அவ்வளோ ரியலிஸ்டிக் ஆக்டர்ஸ். எல்லாருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஸ்டேஜாக அமைஞ்சு அடுத்த லெவலுக்கான படங்களுக்கு எல்லாரும் போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பசுபதி அண்ணா இந்த படம் பண்ணதுக்கு நன்றி. உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ டேனியல் சார். ஒன்லி எஸ்டர்டே ஐ காட் டு நோ யூ. ஸோ யூஆர் a ராக் ஸ்டார். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அட்டகத்தில் சிவகுமார் சார் கூட ஆரம்பித்த இந்த ஜேர்னி அண்டு ஞானவேல் சார் மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு நான் வந்து அறிமுகமானேன். ஸோ அந்த அட்டகத்தையுமே வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு ஆளாக ஞானவேல் சார் இருக்காரு. அவரை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தங்கலான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். தங்கலான் படம் வந்து அவர் கூட தான் நான் சாப்பிட்டா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க. லைக் அந்த டைமில் வந்து நான் வந்து ஞானவேல் சார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன். அவர் கூட சேர்ந்து இருக்கணும் நான் அந்த தருணத்தில் நான் வந்து விருப்பப்பட்டேன். அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க,
ஏன் ஞானவேல்ஸ்க்கு அவருக்கு ஞானவேல் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு வேறு எதுவுமே தோணலை, ஞானவேல் சார் கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் கூட நான் நின்னேன் நான். அண்டு அப்படி நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கலான்ற ஒரு படம் வந்து நான் இப்படி எடுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் வந்து ஞானவேல் சார் வந்து படம் முடிகிற வரைக்கும் லைக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ட் வந்து நான் நினச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அண்ட் வந்து பெரிய விஷயம் சார். அண்ட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அந்த நன்றியை நான் வெற்றியாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப சுயநலமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டிரெக்டராக சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும், அந்த ஃப்ரீடமை நான் யூஸ் பண்ணிக்கணும் மட்டும் நான் நினைக்கல. ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் என்னை நம்பினதுக்கு, ஒரு அண்ணனா என்னை நீங்கள் வந்து நம்பினதுக்கு, அண்ட் ஒரு தம்பியாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் அந்த மானிட்டர் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துப்பேன். நான் அவரை நேராகவே பார்க்க மாட்டேன், மானிட்டர் மட்டும்தான் அப்படி பார்ப்பேன். நான் ஆக்ஷன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குளிச்சுப்பா பசங்களை யாராவது கூப்பிடுவோம், அப்படியே எங்கள் வாடா அப்படின்னு அவருக்கு எதுவும் ஆயிடுச்சா கிட்ட போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவேன். கிட்ட போவாங்க அவர், ஆனால் ஒழிக்கும் அவருக்கு. பட் ஆனால் வந்து இல்லை அவர் ஓகேன்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்னானே சார் ஒரே ஒன் மோர் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே கொடுமை பார்த்தேன் அவர். ரொம்ப ரியலி சாரி சார். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை, தங்கலானா நான் ஒருத்தனை பார்த்துட்டு அவரை எப்படியாவது கொண்டு வந்தது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது. அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்கலானா வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு. அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு, என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். அது நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்றதுக்கு வந்து சில பேர்கள் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ, அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் சார்ன்னு சொன்னோடனே அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டா தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான். லைக் வந்து பசுபதி அண்ணன் மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து நடிக்கணும்னுலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துல வந்து ஒரு கிங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னாரு. அது ஒரு லாங்குவேஜ், அந்த என்ன சொல்றது, அந்த டைலாக்ட் வந்து செம்ம மாடுலேஷனை கொண்டு வந்தாரு, புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு. அண்ட் வந்து அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த படத்தை எவ்வளவு நம்பினாரு, எப்படி வந்து அந்த இப்போ தங்கலானுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணும்ன்றதுல வந்து பயங்கரம் புரிஞ்சுட்டு செம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பசுபதி அண்ணனுக்கும் வந்து ஒரு அவரு உடல் பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ் பண்ணதுல அந்த ஆக்டிங்ல அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே சைலண்டா எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் டயலாகில் அவரோட சீக்வன்ஸ் அப்படி வரப்போ வந்து எல்லாரையும் வந்து காமெடி பண்ணி பயங்கரமா நிற்பாரு. அவரு ஒவ்வொரு விஷயத்துல வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையாக வந்து நடிச்சாரு அவரு. அண்ட் வந்து என்னால் அது பயங்கரமா ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிச்சயமா பசுபதி அண்ணா ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படத்துல பயங்கரம் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட விழாவில் வந்துட்டு எங்களை ஆதரிக்கிறதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கிறதுக்கும் வந்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சேதுடைய அண்ணனா வந்த சூப்பர் சார், the family, Brinda, thank you for being here today. விஜய், உங்கள் பூச்செண்டு வாஸ் வெரி ஸ்பெஷல். அதை விட நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வாஸ் ஈவன் மோர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஞானவேலோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டூ, இங்கே வந்து இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே நன்றி. பத்திரிகை நண்பர்கள், காஸ்டிங் க்ரூ ஆஃப் தங்கலான், முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே என் உயிருக்கும் மேலான என்னோட ரசிகர்கள், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் நான் எவ்வளோ ஆவலாக இருக்கணும் இன்னைக்கு ஆடியோ லான்ச்க்கோ எனக்கு ரிலீஸ்க்கோ, அதை விட நீங்கள் ஆவலாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, அப்புறம் மறந்துடுவேன். இதுக்கு புலியார் சொல்லி போட்ட ஞானவேல் இஸ் நாட் ஹியர். ஞானவேல் ராஜா, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தெல்லு வேணும்பா. அது வந்து நீங்க டூலா பண்ணி கொடுத்துட்டீங்க. அதுக்கு ஒரு ஓ போடுறவங்களுக்கு, தங்கலானுக்கு வாழ்வு கொடுத்தவங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் படுவேன். பிகாஸ்
எனக்கு ரொம்ப ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான படம். அண்ட் நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஞானவேல், தேங்க்யூ தனஞ்சயன் சார் ஃபார் ஆல் தி திங்ஸ் யூ டூ. உங்கள் அப்டேட்ஸை மிஸ் பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஒன் லைக் கேமராமேன் கிஷோர் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் சைலண்ட் டைப், ஆனால் இந்த படத்தில் ஃபயராக பண்ணியிருக்கீங்க கிஷோர். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எப்போவுமே அமைதியாக நீங்கள் பண்ணுற ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஐ கேனாட் ஃபர்கெட் ராபின். ராபின் இவரு இல்லை, பட் ராபின் நன்னி, பிகாஸ் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு, முதுகு வலியோடயே இருப்பார். அண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹிம் ஹியர். ஸ்டனர் சாம், எங்கள் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர். உங்களை நினைச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா, அங்கே வழி வாங்கியிருக்கேன். பட் அவர் சண்டை மட்டும்தான் போடல தவிர அவர் எல்லாருமே பண்ணி நம்மளை வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்தினார். சாம் போயிட்டார் வீட்டுக்கு, ட்ரீட் பண்ண போயிட்டாரு. ஓகே, தேங்க்யூ சாம். இந்த படத்தில் நிறையா ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயினை விட இந்த படத்தில் எல்லாருமே என்னையும் இன்க்ளூடட் எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள். அதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கேட்பீங்க. ஜிவி லைக் another ஹீரோ. நீங்கள் தெய்வ திருமகள், தாண்டவம், ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்போ கூட நம்ம கேட்குற போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நாங்கள் உணர்ந்த வலி, நாங்கள் உணர்ந்த வேதனை, அந்த எமோஷன்ஸ், அது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் இட்ஸ் அஸ்டவுண்டிங். நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப புது சவுண்ட்ஸாக இருந்துச்சு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஐ ரியலி லவ் யூ மேன். ஐ லவ் த வே யூ டூ யுவர் ஒர்க் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக். all the other technicians, உங்கள் பேர் யாராவது மறந்துட்டு மன்னிச்சிருங்க. Editor Selva, then the costumers Anita, எனக்கு பண்ணல, பட் குட் ஜாப். ஐ ரியலி லைக் ஆர்த்தியோட. இட் வாஸ் ரொம்ப ஒரு மாதிரி எக்லெக்டிக்காக பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏகாம்பரம், தேங்க்யூ வெரி மச். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த 11 பேர் இப்போ நின்றுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூ கைஸ் உட்காந்துட்டு இருக்கீங்களா? சரி, ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை உட்காந்து நான் பார்த்துருக்கேன். ரியலி குட் ஜாப். ஐ லவ் யூ ஆல். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. அண்ட் ஐ திங்க் ரஞ்சித்ஸ் காட் அ வெரி குட் டீம். எனக்கு வந்து ஒரு 2-3 டேரக்டர்ஸோட டீம், விஜய்ஸ் டீம்லேயும் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம். அதே மாதிரி கார்த்திக் சுப்பராஜோட டீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஆஃப்டர் தட் ஐ திங்க் ரொம்ப நாள் பிறகு ஐ மெட் அ டீம் விச் இஸ் ஸோ கூல், ஸோ நைஸ், ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். நிறைய திட்டு வாங்குவீங்க, ஆனால் சிரிச்சுக்கிட்டே வேலை செய்வீங்க. ஐ ஆல்வேஸ் டெல் ரஞ்சித் ரொம்ப ரொம்ப ஒரு இஸ் லக்கி டு ஹாவ் அ டீம் லைக் யூ. தேங்க்யூ கைஸ். டீம்னு சொல்லும் போது என்னோட டீம் சொல்லணும். நான் வந்து ஜென்ரலாக நான் மேடையில் அவங்கள வந்து தேங்க் பண்ணதே இல்லை. இன்னைக்கு வந்து நான் தேங்க் பண்ண ஸ்டாம் ஐ முக்கியமான வேலைக்கு போயிட்டீங்க, தெரியும், புரிஞ்சுது. என்னோட டீம் இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. ஏன்னா 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் மேக்கப். ஸோ அதில் வந்து முக்கியமாக இதில் டாமன் ஒருத்தர் வந்து பாம்பேலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவரை கூப்பிட்டு அவரால் வர முடியல. ரன்பீர் கபூருக்காக அவர் அனிமல் எல்லாம் பண்ணிட்டு இப்போ அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வர முடியல. இந்த படத்தில் நீங்கள் இந்த பார்க்குற அந்த உருவம், நான் நடிக்கிறது ஒரு விஷயம், ரஞ்சித் கொண்டு வந்த அந்த ஐடியாஸ் இதை எப்படி உருவாக்கணும்னு நினைச்சது ஒன்று. பட் இந்த மாதிரி என்னை மாற்றினது வந்து டாம். நான் எப்பவுமே நினைப்பேன் அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது 50% அந்த டாமுக்கு தான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு லுக் கொண்டு வந்து இதுதான் ரஞ்சித் சொன்ன கார்டியன் கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா அந்த தொப்பெல்லாம் வந்து நிஜமாவே சாப்பாடு சாப்பிட்டு இந்த படத்துக்கு இந்த கேரக்டர் பண்ணேன். அது வந்து எல்லாமே டாம் பண்ணுது. பட் டாம் வந்து தனியாக அந்த மேக்கப் போட முடியல. ஸோ அதுக்கு வந்து பிகினிங்ல ஷ்ரவன் வந்துட்டு எனக்கு டேட்டூலாம் போடுவார். ஒருத்தர் எனக்கு டேட்டூ இருக்கு அதை மறைக்கணும், இன்னொருத்தர் டேட்டூ போட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே கலை, ஏழு, அதில் கலை அண்ட் பிரின்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்கப் போடுவாங்க. மேக்கப் அதில் பத்தாம என்னோட டிரைவர் கூட வந்து என் காலுக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பாரு. முத்து, தேங்க்யூ முத்து, தேங்க்யூ டு மை டீம். ஐ ரியலி லவ் யூ. இந்த நான் சொன்னதே கிடையாது, இந்த படத்தில் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணீங்க. அதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு யூ. இந்த படத்தில் வந்து காஸ்ட் எல்லாரும் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. பட் ஐ ஃபீல் இந்த படம் நான் இதில் நடித்ததுக்கு எனக்கு இவங்களாம் உறுதுணையாக இருந்ததுனால தான் எனக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வர முடிஞ்சது. அவங்களோட நடிக்கும் போது ஈச் ஒன் ஆஃப் யூ இன்ஸ்பயர்ட் மீ. பசுபதி நான் இது வரைக்கும் ஐ திங்க் நான் வேற யாரு கூட இத்தனை படங்கள் நான் நடித்ததில்லை. 6வது படம் தூளில் ஆரம்பித்து இன்னைக்கு தங்கலான் வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அண்ட் இதில் வந்து
கெங்கு பட்ரு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒரு மேனரிசம் ஒன்று பிடிச்சி ஒன்று பேசுவார். நாங்கள் எல்லாருமே அதை வந்து மிமிக் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் வெளியில் வந்த பிறகு எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் எழுதி கொடுக்குறேன். அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ மேன் அண்ட் ஐ லவ் ஹிம் ஆஸ் அ ஃப்ரெண்ட். இட்ஸ் ஆல்வேஸ் பின் தேர். தேங்க்ஸ் பசு. அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், துருவோட படத்தில் இப்போ முதல் தடவை நடிச்சிருக்காரு. அவனும் ஒரு 5 படம் கூட பண்ணணுன்னு பைசல் அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. ஆர்த்தி, மாளவிகா, இந்த கதாபாத்திரம் வந்து நானே சில டைம் யோசிச்சிருக்கேன். இது வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பாயிடும். ஹவு ஹார்ட் யூ ட்ரைட் அண்ட் ப்ராக்டிஸ். இட்ஸ் நாட் ஈஸி டூயிங் இட். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் அவங்க சண்டை பற்றி பேசுகிறோம். நாங்கள் எல்லாமே சாதாரண வசனம் பேசும்போது ஆர்த்தி மாளவிகாவுக்கு வந்து ஒரு போயிட்ரி இதுதான் பேசணும் எப்பவுமே. ஸோ அது வந்து ரொம்ப அவங்க பேசுகிற விதம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அது கத்திக்கிட்டு பேசணும். ரஞ்சித் விடவே மாட்டார். அவங்களுக்கு பாஷையும் தெரியாது. ஆனால் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் யூ, குடோஸ் டு யூ ஃபார் தட் சாலிட் எஃபர்ட்.